பரதேசி ஆஸ்திரேலியாவில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நாய் தொடர்ந்து ஆபாசமா பேசிட்டு வரான். இந்த தீய சக்தி திமுக காரர்களுக்கு உண்மையுமே அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, JK4TN ஒருத்தர், அவர் கிளின்னு கிளிப்பாரு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை வந்துட்டு கண்டபடி பேசி விட்டாரு. அதுக்கு வந்துட்டு இவன் என்ன சொல்றான், எதிர்கட்சி தலைவரை இப்படி ஆபாசமா பேசுறான், ஆஸ்திரேலியா இருக்கன்ற திமிரில் பேசுறான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஏன் வாய்ஸ் கொடுக்கல அப்படின்றாங்க. கண்டிப்பா கொடுப்போம்யா. உன் கட்சியில் என்ன பண்ணுறாங்க, மேடை போட்டு திமுக எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு மேடை போட்டு மேடையில் வெட்டுவேங்க இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன? அப்போ உங்கள் கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற இந்த உதவாநிதி வந்துட்டு கண்டிக்கணுமா இல்லையா? கண்டிக்கலையே. அப்போ வேடிக்கை தானே பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு மக்களான நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஒரு எம்எல்ஏ தற்கொலையாக இருக்கேன் உங்கள் கட்சியில், அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வக்கு இல்லை. நீங்கள் டிவிகளில் இருக்கிற ஒரு தொண்டரை வந்துட்டு நீ அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாருன்னா, நீங்கள் பேசுனதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. புரியுதா? அப்போ நீங்கள்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை. உன் மேலே இருக்கிற கரையை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க மேலே இருக்கிற கரையை சுட்டி காட்டு. சரியா? உன் மேலேயே வண்டியாக கரையாக இருக்குது, இல்லை அடுத்தவங்களை வந்துட்டு சொல்ல வந்துட்டாங்க. மரியாதையாக இருந்துக்குங்க. ஒரு தமிழக முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் என்னமோ சொல்கிறான். எப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. ஆமாம், ஏண்டா விளக்கென்ன, அத்தனை மக்களும் நீங்கள்லாம் கூட்டணி 50 கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்ந்தெடுத்த உனக்கே அவ்வளோ தூரம் வருதுன்னா, எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் விஜய்ன்ற ஒரே ஒரு நபர், தமிழக முதலமைச்சர் விஜய்ன்ற ஒரே ஒரு நபருக்காக இந்த ஒட்டுமொத்த மக்களும் 35% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீ அவர் ஆபாசமாக பேசும்போது பேசாமல் வருவாங்களா? மரியாதையாக இருந்துக்குங்க. உங்களுக்குலாம் யாரு எவையவே பேசுனானா அவெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு நாடகம் போடுறாங்கல்ல, வச்சு செய்வார். பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி.